ஆமே அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னாத்துக்கு ஐயோ எனக்கு சொல்லவே வார்த்தை வரல, அந்தளவுக்கு குஷியாக இருக்கேன். இவ்வளோ ஷார்ட் டைமில் ஆக்சுவலாக நான் மார்ச் 5 தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே 1Kலாம் ஐயோ நான் சத்தியமாக நினச்சே பார்க்கலடா. எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பினஸாக இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும் தான்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல் சப்போர்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் டா மை டியர் செல்ல குட்டீஸ். ஓகேடா, இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன ஆக்கியிருந்தீங்கன்னா டாப் டே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம 1K ஃபேமிலி ஸ்பெஷலுக்கு ஓகே நம்ம டாப் டே வச்சு ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். ஓகேடா, இப்போது நம்ம எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே. எஸ், மை ஹேண்ட்ஸம் பேபி சிட்டர். ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பார்க்கில் தான்டா. ஹே ஜியோன், கொடு என் பொம்மையா. நான் ஏன் கொடுக்கணும்? ஹே ஜியோன், ஒழுங்காக என் பொம்மையை கொடுத்துரு. நான் கொடுக்க முடியாது. ஹே, உனக்கு தான் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கிட்ட என் பொம்மையை எடுக்கிற? அப்படி தான் எடுப்பேன், கொடுக்க முடியாது. ஹே, ஒழுங்காக மரியாதை என் பொம்மையை கொடுத்துரு ஜியோன். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க உட்காந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓ ஜியோன், என்னோட பொம்மை தூக்கிட்டு போயிட்டியா? கொடுக்க மாட்டியா? இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே போகுது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியே அப்படியே டோரை நாக் பண்ணுது. இப்போது அங்கே உள்ளேருந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன இங்கே வந்திருக்க புதுசா? அங்கிள், யோங்கி அங்கிள். என்னடா எதுக்கு அப்படி அழறா? யோங்கி அங்கிள், ஜியோன் இருக்கான்ல, ஜியோன். ஆமாம், அவன் என்ன பண்ணா? என் பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டான் அங்கிள். இவனுக்கு இதே வேலையாக போச்சு. அவங்க ஆத்தா கௌரியோட அப்படியே இருக்கு. ஹேய் ஜியோன், ஜியோன். என்ன டாடி? ஹேய், இவளோட பொம்மை எடுத்துட்டு வந்தியா? இல்லையே இல்லையே. ஏய் ஜியோன், உன் திருட்டு மொழி இருக்குல்ல, அதை பற்றியும் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே பொம்மை? அது வந்து டாடி. ஏண்டா, உனக்கு தான் இங்கே வாங்கி வாங்கி அவ்வளோ போட்டு வச்சிருக்கல, அப்படி எதுக்குடா பிரின்சஸோட போய் எடுக்கிற? அது வந்து அங்கிள், நான் கேட்டேன் அங்கிள், ஆனால் அவன் என்ன அடிச்சிட்டான். என்னது, அடிச்சானா? ஏய், அடிச்சியாவல? இல்லை டாடி. ஏய், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு. பிரின்சஸ் எப்பவுமே போய் சொல்ல மாட்டா. டாடி, நானும் போய் சொல்ல மாட்டேன். ஏய், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு. அங்கிள், நிஜமா வேணும் அடிச்சா அங்கிள். இதோ எங்கள் ஷோல்டரில் எப்படி அடிச்சா அங்கிள். ஓ, அப்படி அடிச்சானா? இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி ஜெயும் நம்ம முதுகுலே 2 வைக்க, இப்போ நம்ம பிரின்சஸ் தான். மாட்டினியா? உனக்கு இது தேவைதான். நான் எவ்வளோ நேரம் கேட்டேன் என்னோட டாலர் கொடுக்க சொல்லி. இப்போது நல்லா அடி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபுள்ள அப்படியே ஈவலாக ஸ்மிக் பண்ணேன். இங்கிட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம ஜெயும் தான்டா. ஹே பிரின்சஸ், என்னையே எங்கள் டாடிக்கிட்ட அடி வாங்க வச்சதில்ல, உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெயுனும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. யோ டாடி, விட்டுடா டே, நான் தான் அடிக்கலன்னு சொல்கிறேன்லடா. என்னது டாவா? ஆமாடா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவளை அடிக்கவே இல்லை. ஆனால் அவள் என்னை மாட்டி விடுறதுக்காக உன்கிட்ட போய் சொல்கிறான். அதையும் நம்பிட்டு நீ என்னை அடிக்கிறல்ல, உன்னை பார்த்துக்கிறேன்டா நான். டேய், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை வாய முடியுது. அந்த புள்ள இருக்குது, அது முன்னாடி என்னை வாடா பண்ண சொல்லிட்டு இருக்கேன். வாயமுறா. டேய் நைனா, நான் உன்னை அப்படி தான்டா சொல்லுவேன். உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியும் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு சவுண்டு. ஹே யோங்கி, என்ன சவுண்டு? அது வந்து எந்திரிச்சிட்டா ஜமுனா? நீங்கள் கத்துல நான் எந்திரிச்சிட்டேன். எதுக்கு போட்டு கத்திட்டு இருக்கீங்க? அது வந்து டேய் நைனா, இப்போ இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூன் குடுகுடுன்னு ஓடி போகிறா ஜிமின் கிட்ட ஓடி போயிட்டு, மாமா என்னப்பா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் காதை கொடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட காதுகிட்ட போயிட்டு என்னமோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யோங்கியா, ஆஹா பயபுள்ள நம்மளாம் கோர்த்து விட போகுது, அது மொழியே சரியில்லையே, இப்போ என்னத்தை மாட்டி விட்டு என்னை எப்படி அடி வாங்க வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம யோங்கி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜெமன் தான். ஓ அப்படியா யோங்கி? என்னது? இல்லை நிஜமாவே? என்னடா? என்னடா சொல்லி கொடுத்த உங்கள் மாமா கிட்ட?
அது வந்து நைனா என்ஜாய் பண்ணு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயுன் அப்படியே ஓடி போயிட. இப்போ நம்ம ஜெமன் தான், ஓ பக்கத்து வீட்டில் இருக்காளே அந்த சிறுக்கி, அவளை இன்னும் நீ பார்த்துட்டு தான் இருக்கியா? எனது எந்த சிறுக்கிடா அப்படிங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவள் பின்னாடி போகாதுன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போயிட்டுருக்கேன், என்கிட்ட இல்லாத அவகிட்ட கண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் போட்டு மிதிச்சுன்னு இருக்க நம்ம யோகியை. இங்கே பாரு அந்த குள்ளவாத்தவங்கிட்ட ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கு. என்னது குள்ளவாத்தா? ஏண்டா என்னதான் நீ அப்படி கூப்பிட்ட? உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், இப்போ என் புள்ளைய நீ அப்படி கூப்பிட்றியா? இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க. அச்சோ நம்மளால இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குதுடா. ஹே ஜெமன் எதுக்குடா இப்போ இவங்க போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? ஏய் நீ தலையிட ஜேகே இதில் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஜேகேயோட காலை யாரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹே பிரின்சஸ். மாமா எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டா வந்தேன். என்னாச்சு? எனக்கு ஃபுல்லாக மாமா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாமா? ஏண்டா என்னாச்சு? உன்னால தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களா? இல்லை மாமா அது வந்து. ஏய் நீ தானே? ஹேய் ஜெமினா விட்றா அவரை, பாவண்டா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரா. ஹோ ஜேகே நீயுமா? ஹோ யுங்கி அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறியா? ஜேகே ஏன்டா அவன் ஏற்கனவே காண்டில் இருக்கான், இப்போ நீ வேறையா? சரி ஓகே என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை கூட்டிகிட்டு அப்படியே ஜேகே போயிடுறாங்கடா. போன உடனே அப்படியே சோஃபாவில் உட்காராங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே போயிட்டு நம்ம ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு, மாமா என்ன மாமா நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் என்னடா பண்ணுறது செல்லக்குட்டி, எனக்கு ஜாப் இருக்குடா, நம்ம ஜாபுக்கு போகலைன்னா எப்படி நம்ம சாப்பிட முடியும் சொல்லு? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு மாமா, நீங்கள் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இப்போலாம். சரி ஓகே ஒன் டே ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் ஓகேவா? ஓகே மாமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. ஸோ இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜேகே ஒரு சிங்கிள் பேரண்ட். ஆக்சுவலாக நம்ம ஜேகேக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்துட்டு வேறொரு பொண்ணோட ரிலேஷன்ஸில் இருந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஜேகே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருந்து நம்ம பிரின்சஸை வளர்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யுன்மேட் வந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு லவ் வாங்கி கப்பிள், அடிக்கடி கியூட் ஃபைட் வரும், பட் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பையன் தான் ஜியூன். ஓகேடா இப்போ இந்த இன்ட்ரோ போட்டோம். இப்போது அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம பிரின்சஸ் தான், மாமா என்னடா நீங்கள் எனக்கு வேலைக்கு போய் ஆகணுமா? ஆமாடா. சரி மாமா எனக்கு வரும்போது ஒரு கேக் வாங்கிட்டு வரீங்களா? கேக்கா? ஆமாம் மாமா எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. சரி ஓகே வாங்கிட்டு வரேன். என்ன ஃப்ளேவர் வேணும்? பனானா ஃப்ளேவர். ஓ பனானா ஃப்ளேவரா, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஜாபுக்கு கிளம்பிட. இந்த பக்கம் நம்ம யோங்கி தாண்டா, பிரின்சஸ் அங்கிள் ஏதோ வந்துட்டேன், சீக்கிரமாவா வேன் வந்துடும். வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே வேகமாக வர. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ஹேய் கிளம்பிட்டியா? வா ஸ்கூலுக்கு தானே வருவேன், உன்னை பார்த்துக்கிறேன். போடா நீ வாடி, போடான்னு சொல்கிறல்ல, வாடி நீ ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜியூன் பிரின்சஸ் யோங்கி 3 பேர் தான் அப்படியே போகிறாங்க. இப்போது போயிட்டு ஒரு வேனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஸ்கூல் வேனுக்காக. இப்போது நம்ம பிரின்சஸ் தான், ஹே ஜியூன் என்ன? இல்லை நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிற? அது நீ எனக்கு குளிக்கலை தானே? என்னது குளிக்கலையா? நான் தான் குளிச்சனே. ஏய் அவள் பற்றியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, எந்திரிச்சோடனே குளிக்குன்னு சொன்னேன், நீ தான் குளிக்கவே இல்லை. போச்சாப்போ பொம்பளை பிள்ளை அசிங்கப்படுறியா? ஹேய் நைனா நீ வாய முடியா, நீயே ஒரு வாரத்துக்கு ஒரு தான் குளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூன் சொல்ல. இப்போ அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம யோங்கியை. இப்போ நம்ம யோங்கிக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இப்போ நம்ம யோங்கி தாண்டா அப்படியே அவங்க அத்தால மாதிரி இருக்கான். வாய முறை பேச பூச்சி, நீ வாய முறை நைனா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெயும் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே வேனும் வந்துடுது, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே ஏற்றி விட்டுறாங்க. இப்போது ஒரு ஆண்டி தாண்டா வராங்க. யோங்கி ஏன்னா ஆண்டி சொல்லுங்கள். இல்லைப்பா நான் சொன்னதை. ஐயோ ஆண்டி நான் சொல்லிட்டேன், ஆனால் அவன் எதுக்குப்பா அவன் அப்படி இருக்கான்? அவன் புருஷன் விட்டுட்டு போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் தனியாக கடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு துணை இருந்தால் தானப்பா நல்லாயிருக்கும். ஐயோ ஆண்டி நாங்கள் 3 பேரும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் சொல்லி நான் கேட்க மாட்டேங்கிறேன் ஆண்டி, என்ன பண்ணுறது?
சரிப்பா, என்னமோ அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் வாழ்க்கையில் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போகும். அவன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டியும் சொல்லிட்டு போயிடா. இந்த பக்கம் நம்ம இவங்கேயும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்கடா. ஸோ இது ஈவினிங் தாண்டா ஆகுது. ஈவினிங் அப்போது நம்ம பிரின்சஸும் நம்ம ஜியோனும் வந்துட்டு ஒரு பார்க்கில் விளாண்டுட்டு இருக்காங்கடா. ஆக்சுவலாக அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்கில் கொஞ்சம் விளாண்டதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பிரின்சஸ் தான், ஹே ஜியோன், இன்றைக்கி நம்ம 2 பேரும் சண்டை போடாமல் விளாட்லாமா? விளாட்லாமே, சரி ஓகே வா நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்கடா. இப்போது அங்கே அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெஞ்செலாம் இருக்கும்லடா. ஸோ அந்த பெஞ்சில் அப்படியே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கால் மேல் கால் போட்டு அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அவுட்ஃபிட்டே உள்ள பிளாக்காக தான் இருக்குது. இப்போது நம்ம பிரின்சஸ் அப்படியே பால் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சஸும் நம்ம ஜியோனும். இப்போது நம்ம பிரின்சஸ் அப்படியே பாலை தூக்கி போடுறாங்க. அந்த பால் என்ன ஆயிடுது அப்படின்னா அங்கே உட்காந்துருந்தாங்கடா, அந்த பர்சனோட மேலே போயிட்டு அப்படியே விழுந்துடுது. இப்போ நம்ம பிரின்சஸ் தான், அச்சோ அந்த அங்கிள் மேலே நான் போட்டுட்டேனே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே பயந்துக்கிட்டே அங்கேருந்து வர்றாங்க. நம்ம அந்த உட்காந்துருக்க பர்சன் கிட்ட. இப்போது அந்த பர்சன் பக்கத்தில் நின்று ஒரு பர்சன் தான்டா, அறிவில்லை என்ன இப்படி விளாண்டுட்டு இருக்க, ஆள் இருக்காங்க அடிக்க அது கூட தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக பேச நம்ம பிரின்சஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிள் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அங்கிள், வேணும்னே நான் பண்ணல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே பயந்துடுறாங்க. இப்போது அந்த சேரில் உட்காந்துருக்க பர்சன் தான், ஏய் அறிவில்லை குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது தள்ளு, ஓய் என்னாச்சு, ஆள் இருக்கும்போது பால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? அங்கிள் எனக்கு தெரியாது அங்கிள், ரொம்ப சாரி அங்கிள். ஓ இப்போ எதுக்கு ஆளுங்க, இங்கே வாங்க, அது வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவ்வளோ அழகாக நம்ம பிரின்சஸை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்னாச்சு இப்போ எதுக்கு ஆளுறீங்க? இல்லை அவங்க அவன் திட்ட மாட்டான், ஹேய் குழந்தை பயப்படுதில்ல கிளம்பு, அது வந்து பாஸ் கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லல. இப்போ அந்த பர்சன் அப்படியே போயிடுறாங்கடா. இப்போது நம்ம பிரின்சஸ் தான், அங்கிள் உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அங்கிள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இந்த குழந்தை உழைச்சி எனக்கு அடிபடுதா? அப்படியா, அப்போ உங்களுக்கு அடிப்படலையா அங்கிள்? எனக்கு அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல, ஓ அப்படியா அங்கிள், இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும், நான் உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். என்னோட பேர் பிரின்சஸ், உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் டேயோங். ஓ டேயோங்கா, நல்லா இருக்கு உங்கள் பேர். ஓ நல்லா இருக்கா, உன்னோட பேரும் உன்ன மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. ஓ தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்ல. இப்போ ஒரு சவுண்டு, ஹே ஒழுங்கு மரியாதை கீழே இறங்குடி. எதுக்குடா ஒழுங்கு மரியாதை கீழே இறங்குடி, யாருன்னே தெரியாது உங்கள் மடியில் ஏறி உட்காந்துட்ருக்க, அழிவில்லை அவனுக்கு, இறங்குடி கீழே. நான் இறங்க மாட்டேன், இந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள், உனக்கு தெரியுமா, இங்கே பாரு இப்படி நீ பண்ணினா நான் செக்கி அங்கிள் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதை கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியும் சொல்ல. இப்போ நம்ம டே தாண்டா, என்னை பார்த்தா என்ன உனக்கு கெட்டவன் மாதிரி தெரியுதா? ஆமாம் உன்னை பார்த்தா எனக்கு கெட்டவன் மாதிரி தான் தெரியுது, என் பிரின்சஸ் எதுக்கு நீ தூக்கி வச்சிருக்க, ஒழுங்கு மாதிரியே என் பிரின்சஸை கீழே வச்சு. இதை பாரா ஓம் பிரின்சஸா? ஆமாம் அவள் என்னோட பிரின்சஸ், ஒழுங்காக கீழே இறக்கி வச்சு, அவளை தொழில் வேலை வச்சுக்காது, அப்புறம் நான் ஷூட் பண்ணிடுவேன். ஓ ஷூட் பண்ணுவீங்களா, எங்கே கன்று? என்னோட கண்ணை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தா என் கையை வச்சு நான் ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கு மாதிரியே என் பிரின்சஸை கீழே இறக்கி விட்டுரு. ஹே ஜியோன், இப்போ எதுக்கிட்ட இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? ஏய் இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரியே கீழே இறங்கி வந்துடு, அப்புறம் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் நீங்கள் சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம டேதான், ஓ இவர் யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா? அங்கிள் இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் இவன் ரொம்ப ஓவராக பேசுவான். ஓ ஃப்ரெண்டா? ஹே என்னடி ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? ஹே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி தான் சொன்னாங்க. ஓ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவும் என் பிரின்சஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே? ஆமாம் நீ முதல்ல இறக்கி விட என் பிரின்சஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்க. இப்போ நம்ம டே அப்படியே பிரின்சஸை கீழே இறக்கி விட்டுறாங்கடா. இப்போ நம்ம டே தான், ஓ
உன்னோட பிரின்சஸை நீயே வச்சுக்கோ. என்னோட பிரின்சஸை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஒழுங்கு வரத போயிடு. ஹே வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூன் அவ்வளோ க்யூட்டாக நம்ம பிரின்சஸோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் தான், அங்கிள் பாய் அங்கிள், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐ லவ் யூ அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்து பேசிகிட்டே போகிறா. ஹே அங்கே என்னடி பார்க்குற, வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூன் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டுருக்காங்க. இப்படியே தாண்டா ஒரு நைட் டைம் அந்த மாதிரி ஆகுது. நம்ம ஜேகே எப்போவுமே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க, பிகாஸ் அவங்க ஓவர் டியூட்டி பார்ப்பாங்க. இப்போது நம்ம பிரின்ஸ் அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க வீட்டில். இப்போ நம்ம ஜேகே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் நம்ம பிரின்சஸ் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. ஹோய் பிரின்சஸ், என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? மம்மா எவ்வளோ நேரம் மம்மா, 10 o'clock ஆயிடுச்சு. ஏன் மம்மா இப்படி பண்ணுறீங்க? இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அவ்வளோ அழகாக நம்ம ஜேகே கூப்பிட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என் பிரின்சஸுக்கு? ஓ, கேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், கேட்குறீங்க இதோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு கேக்கை எடுத்து கொடுக்க, இப்போ நம்ம பிரின்சஸ் தான், மம்மா கேண்டில் வாங்கிட்டு வரலையா? கேண்டிலா? கேண்டில் எதுக்குடா? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவ்வளோ அழகாக போயிட்டு கிச்சனில் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த கேக் மேலே அழகாக வச்சுட்டு, மம்மா ஹாப்பி பர்த்டே, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நான் மார்னிங்கே விஷ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கேக் கொடுத்து விஷ் பண்ணலான்னு பார்த்தா இப்போ எவ்வளோ டைம் ஆச்சு. ஹாப்பி பர்த்டே மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் விஷ் பண்ணா. இப்போ நம்ம ஜேகே, ஆமாம்ல எனக்கு பர்த்டே இல்லை. ஆமாம் அம்மா, அதையே நீங்கள் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு என்னோட பர்த்டே மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், உங்களோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் அழகாக அந்த கேக் பீஸை எடுத்து நம்ம ஜேகேக்கு ஊட்ட. ஸோ இப்போ அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யோங்கி, ஜெமன், நம்ம ஜெயன் 3 பேரும் அவ்வளோ அழகாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வர்றாங்கடா. Happy birthday to you. Happy birthday to you my JK அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் ஜெமனும் அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, ஏ ஜேகே எங்கே சுக்காயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய்ட்டு ஹக் பண்ணிக்க. ஓ ஜெமன் ரொம்ப தேங்க்ஸ். ஓ இங்கே பாராட்டி எவ்வளோ நேரமாக உங்களுக்காக நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா? எதுக்கு அன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ லேட்டாக வந்தேன்? நான் தான் சீக்கிரமாக வான்னு சொல்லி தானே நான் வந்தேன். சாரி ஜெமன், எனக்கு கொஞ்சம் ஃபைல் முடிக்கிற ஒர்க் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நீ என்னைக்கு தான் ஞாபகம் வச்சுருக்க. ஏய் ஜேகே ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ராயங்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலி அவ்வளோ அழகாக அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அங்கே டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம ஜேகே தாட்டா, என்னது இது, இப்போ யார் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஜேகே அங்கிள் நான் போயிட்டு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயுன் ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்தா, நீங்கள் என்ன பண்ணுற? ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இதுதான் உங்கள் வீடா என்ன? இங்கே பாரு, இங்கே உள்ளே வந்தேன்னு வை, உடனே நான் ஷூட் பண்ணிடுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயன் டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. இப்போ நம்ம டேயா என்ன கதவை சாத்திட்டான்? ஓய் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம டேஸ்ட் தட்ட. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, யார் அது? ஹே ஜெயுன் யார்? தெரியல, திருடன்னு நினைக்கிறேன். திருடனா? ஆமாம் திருடனாக தான் இருக்கும், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்களும் கதவை திறக்காதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயன் சொல்ல. இப்போ நம்ம டோர் நாக் ஆக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது வேறு யாருமே கிடையாதுடா, நம்ம டே தான். இப்போது நம்ம ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டே அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம டே பார்த்த உடனே ஃப்ளாட்டு, யார் இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்? இத்தனை வருஷம் லைஃப்பில் இப்படி ஒரு அழகான பையனை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டே வந்து எடுக்கவே இல்லை நம்ம ஜேகே கண்ணில் இருந்து. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, ஹலோ 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 யார் நீங்கள்? என்ன வேணும்? ஹலோ மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் யார் வேணும் உங்களுக்கு? இல்லை அது வந்து நான் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு புது ஆள் வரேன்னு சொன்னாங்க, அது நீங்கள் தானா? அது நான் தான். ஓகே, இப்போது என்ன பிரச்சனை? இல்லை எங்கேயாவது பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்குமா? மெடிக்கல் ஷாப்பா? இருக்கு. இல்லை வந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அதனால தான். இங்கேருந்து மெடிக்கல் ஷாப் போகணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுமே. ஓகே, என்கிட்ட டேப்லெட் இருக்குது, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்.
ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மட்டே அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு இருக்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே உள்ளே போயிடறாங்கடா டேப்லெட் எடுக்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் வந்துட்டு நம்ம யோங்கியோட விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பேசினதுமே பிரின்சஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கே அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நம்ம டே வந்துட்டு அதுக்குள்ளேயும் போயிட்டாங்க டேப்லெட் வாங்கிட்டு. மம்மா யார் வந்தது? அது இந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒரு அங்கிள்டா டேப்லெட் கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே மம்மா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக வருமே பார்ட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டே முடிஞ்சிருதுடா. ஸோ இது நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே அவ்வளோ அவசரமாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு மம்மா 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 என்னடா இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? அது வந்து சாக்லேட் மாமா. சரி ஓகே வா போகலாம். ஷூ இங்கே இருக்கு மாமா. ஓகே வேமா எடுத்து மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி முடிச்சுட்டு நம்ம ஆள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க ஜேகே. இந்த பக்கம் நம்ம டேயும் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர, இப்போ நம்ம டே அப்படியே ஜேகேயை பார்க்குறாங்க. நேற்று நைட்டில் பார்த்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கானே, யார் என்னை எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான்? அந்த கண்ணு, நோஸு, லிப்ஸு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏய் டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜேகே பார்த்து யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம டே வந்து கவனிக்கல. பட் நம்ம டே அப்படியே நம்ம ஜேகே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பிரின்சஸ் தாண்டா கிளம்பி ஓடி வர்றா. மம்மா நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா? ஏய் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் திரும்பி பார்க்க, அது நம்ம டே. இப்போ நம்ம பிரின்சஸ் டே அங்கிள் நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இதுதான் எங்கள் வீடு. இவங்க தான் என்னோட மாமா. ஓ இவங்க தான் உன்னோட மாமாவா? ஆமாம். அப்போது கல்யாணம் ஆயிடுச்சா? டே அது தெரியாமல் சைட் அடிச்சுருந்துருக்கேடா. போயும் ஃபர்ஸ்ட்டில் உனக்கு கல்யாணமான பையன் மேலேயே வரணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம டேக்கிட்ட நின்றுக்கிட்டு, அங்கிள் நாங்களை ரொம்ப மிஸ் பண்ணலாம். அங்கேயும் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் உங்களை பார்த்துட்டேன். ஓ அப்படின்னு நினச்சியா? பார்த்தியா விதி நம்ம 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருச்சுல்ல. ஆமாம் அங்கிள். ஹே பிரின்சஸ் யார் அது? மாமா நான் நேற்று சொன்னேன்ல ஒரு அங்கிளோட பார்க்கிங்லாம் இருந்தேன்னு, அது இந்த அங்கிள் தான் மாமா. ஓ நீங்கள் தானே அது? நான் தான். ஓகே சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சுடா, வேகமா வரியா? மம்மா ஸ்கூல் பஸ் வர இன்னும் 1/2 hour இருக்கேன் மம்மா. ஆமாம்ல, ஆனால் நான் இப்போ போயே ஆகணுமே. சரி ஓகே ஸ்கூல் பஸ் தானே, நான் ஏற்றி விட்டுறேன், நீங்கள் போங்க. இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நானே பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, இதில் என்ன சிரமம் இருக்குது? பிரின்சஸை கூட்டிகிட்டு போய் வரதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓ பிரின்சஸ். மம்மா இந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள், நான் இவங்க கூடயே போகிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா. லவ் யூ. சரி ஓகே ஸ்கூல் போயிட்டு லஞ்சு நான் கரெக்டாக சாப்பிட்ருவேன் மம்மா. சரி ஓகே பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவசரமாக போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம யோங்கியும் ஜிமனும் வந்துட்டு மார்க்கெட் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெயும் தான் அப்படியே வர்றாங்க. இவனா? ஐயோ. ஹே பிரின்சஸ். ஹே ஜியோன் வந்துட்டியா? இங்கே பற்றியா யாருன்னு? ஹே நீங்கள் என்ன அங்கிள் பண்ணுறீங்க இங்கே? வந்துட்டேன்ல, இதுதான் என் வீடு. என்ன ஹோம் பிரின்சஸ்ன்னு சொன்னால, இதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அவள் என்னோட பிரின்சஸ் தான். சரி டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேபிஸையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேயை. இப்போது அந்த ஆன்ட்டி தாண்டா வேகமாக வந்துட்டு, ஆமாம் தம்பி யார் நீங்கள்? பிரின்சஸை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஆன்ட்டி அது வந்து நான் பாட்டி. இவங்க பேர் டேயோங். இவங்க எங்களோட நெய்பர் அங்கிள், என்னோட ஃப்ரெண்ட் அங்கிளும். அவங்க அம்மா வேலைக்கு லேட் ஆகிடுச்சுன்னு போயிட்டாங்க. ஸோ அங்கிள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓ நெய்பராப்பா, நான் கூட வேறு என்னமோன்னு நினச்சேன். சரிப்பா பார்த்து பத்திரமா ஏற்றி விடு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சொல்லிட. இப்போது அந்த வேனும் வருதுடா. ஸோ நம்ம ஜெயும் தான் அப்படியே தூக்கி விடுறாங்க நம்ம டே.
நீ ஒன்று என்னை தூக்கி விட வேண்டாம், எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போயிட்டு ஏறலான்னு பார்க்குறாங்க. பட் அந்த படி ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஜீவனால் ஏற முடியல. இதுக்கு தான் அதுங்க பிரசிங்கத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தூக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் போயிடுறான். இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் தான், அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், இங்கே வாங்களே. எதுக்குடா இங்கே வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக நம்ம டேயோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம டேக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த குழந்தை என்னமோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் நின்றுக்கு அப்படியே பாய் சொல்கிறா. இவனும் அப்படியே கையை ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு பாய் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பிரின்சஸ் அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த ஆண்டி தாண்டா மறுபடியும் வர்றாங்க. எங்கள் பாரு தம்பி, நீ யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு, நல்ல பையன் மாதிரி தான் தெரியுற. ஜேகேயை கஷ்டம்லாம் படுத்துடாதப்பா. ஜேகே யாருன்னே உனக்கு தெரியாதா? அது பிரின்சஸோட அம்மா பேர் தான் ஜேகே. ஓ அப்படியா? ஆமாம் தம்பி, அவன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறமும் அவன் லைஃப்பில் சத்தியமாக கஷ்டத்தில் அவனால் தாங்க முடியாது. உன்னை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ நல்ல பையன் மாதிரி தெரியுது. பார்ப்போம் ஆண்டவன் என்ன யோசிச்சு வச்சுருக்கான்னு. நீ போப்பா, போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பாட்டுக்கு போயிடுறா. இந்த நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம டே பாட்டுக்கு அப்படியே போயிடுறாங்கடா. போயிட்டு ஒரு கார் தான் நிற்கிது, அந்த காருக்கிட்ட போகிறாங்க. பாஸ், எதுக்கு பாஸ் இவ்வளோ நேரம்? அங்கே பெரிய பிரச்சனை. ஏய் எனக்கெல்லாம் தெரியும், போகலாமா? இல்லை பாஸ், அது போயிட்டு பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிடுறாங்கடா. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது நம்ம டேயோட பாடி கார்டு தான்டா, ஃபெலிக்ஸ் அவர் பேர், ஓகேவா? அப்படியே 2 பேரும் போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகேயோட ஆஃபீஸில் தான்டா காட்டுறோம். என்னன்னைக்கு இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, ஹெட்டேக்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவரோட கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்சன், செல்லாம் என்ன தள்ள வலிக்குதா? இந்தா காஃபி இருக்குது குடியேன். ஹே இங்கே பாரு அலெக்ஸ், ஒழுங்கு மரியாதையாக போயிடு. ஏய் என்னடா, நானும் பின்னாடி 2 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன், என்ன கண்டுக்கவே மாட்டேன்? உன் மனசில் என்ன பெரிய உலக அழகன்னு நினைப்பா? ஹேய் இங்கே பாரு அலெக்ஸ், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் போதும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நான் விட்டுரு. ஏய் உனக்கு குழந்தை இருக்கா இல்லையா? அதை நான் பார்த்துக்க மாட்டேன். இது ஏதாவது கேட்டனா நீ வா சொல்லும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். உன் குழந்தைய வேணா கூட்டிகிட்டு வா, அதுக்கும் நான் சோறு போடுறேன். ஹே என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ ஒழுங்கு மரியாதையாக இப்போ இடத்த காலி பண்ணிடு. ஏய் சொல்கிறல்ல, நானும் 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், பெரிய மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பர்சன் ரொம்ப கத்திகிட்ருக்காங்க. இப்போது ஹே ஏடா பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விழுகுது நம்ம அலெக்ஸோட கண்ணத்தில். அதில் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமினா தான். ஜிமினா என்ன பண்ணிகிட்ருக்க? ஹேய் ஜேகே நீ அமைதாரு, ஹேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? அவனு சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு வேணான்னு, என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்க? போ, ஊரில் வர பையன் பொண்ணா கிடைக்கல பட அப்படின்னு சொல்லிட்டு தலை நம்ம ஜிமினை அனுப்பி விட்டுற. ஹேய் ஜெமன், உன்னை பார்த்துக்கிறேன்டா நான். என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கா மூட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் பற்றி விட்டுறா. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், எதுக்கு ஜெமன் பிரச்சனை? ஹே ஜேகே இதுக்குடா இப்படி இருக்கேன், நான் உன்கிட்ட என்னடா சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் இருக்காத ஜேகே. இப்போ பாரு 2 அடி அடிச்சுட்டுனா அவன் படுக்க போயிடுவான். 2 வருஷமாக அவனை பாடா படுத்திட்டு இருக்கான், இதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு ஜெமன், நான் இருக்கிறதுல இதெல்லாம் எனக்கு தேவையா? விடு, யார் என்ன பேசணுமோ பேசிட்டு போகிறாங்க, நான் பாட்டுக்கு என் லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்னோடய லைஃப்பில் பிரின்சஸ் இருக்கா, அவள் மட்டும் எனக்கு போதும். ஜேகே ஒன்று புரிஞ்சுக்கோ ஜேகே, பிரின்சஸ் இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தன் வேணும் ஜேகே, இல்லாட்டி இப்படி தான் பல பேர் வந்துகிட்டே இருப்பானுங்க, எதுக்குடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? அவன் உன்னை விட்டு போயிட்டு 6 வருஷம் ஆச்சு, இப்போ உனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்க. எத்தனை பேர் தப்பாக பார்க்குறானுங்க, தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா உன்னை? நீ அதை கண்டுக்க மாட்டுற, சொல்கிற கண்டுக்காதுன்னு. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குடா, ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குடா. ஹே ஜெமினா, பார்க்குறவன் 1000 சொல்ல தான் செய்வான், எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிட்டுருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என் பிரின்சஸ் மட்டும் எனக்கு போதும், என் லைஃப்பில் இதுக்கப்புறம் வேறு யாரும் எனக்கு தேவையில்லை ஜெமினா. போயிட்டு வேலை பாரு, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே விரட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெமின் அப்படியே போயிடுறாங்க. ஆமாம் நான் சொல்கிறது நீ எப்போ தான் கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி டியர் வருது. ஆக்சுவலாக நம்ம ஜேகே அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணி தான்டா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த நாய் விட்டுட்டு போயிருக்கும். பாதிலே நம்ம பிரின்சஸ் பிறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட இருந்திருக்க மாட்டான். அந்த நாய் இப்படி ஒரு பொண்ணோட போயிருப்பான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே லைஃப் இஸ் ஆல்வேஸ் பைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுடா. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம ஜேகே தனியாக தான் வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் நம்ம ஜேகே எப்போவுமே ஓவர் டியூட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிரின்சஸ் எப்படியாவது நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி.
மாதிரி நம்ம ஜிம்மன் சீக்கிரமாகவே போயிடுவாங்க. நம்ம ஜிம்மனும் ஜேகேயும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போது லேட் நைட்டில் நம்ம ஜேகே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம ஜேகே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம ஜேகே எப்படி திரும்பி பார்க்குறாங்க. பட் அவங்கள யாருமே இல்லை பின்னாடி. பட் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஜேகே வேகமாக அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பார்த்தா நம்ம பிரின்சஸ் அங்கே இல்லை. ஐயோ பிரின்சஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. போயிட்டு நம்ம ஜிம்மனோட வீட்டில் பார்க்குறாங்க. அங்கே ஜெயோனும் இல்லை, பிரின்சஸும் இல்லை. ஹே ஜிம்மன் என்னாச்சு? என் பிரின்சஸ் எங்கே? ஏ எதுக்குடா இப்போ கத்துற? அது யாரோ பக்கத்து வீட்டு அங்கிளாம்லோ, அவன் கூட விளையாடுறோம்னு சொல்லிட்டு பிரின்சஸ் போயிட்டா. அவளை பிரின்சஸை பண்ணா தனியாக விட மாட்டேன், நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனும் போயிட்டான். ஓ டே கிட்ட இருக்காளா? யாருடா அது டே? அது அன்றைக்கி டேப்லெட் வாங்க வந்தாங்கல்ல, அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க பார்க்கில் ஏதோ பார்த்துருக்காங்க போல். ஸோ நம்ம பிரின்சஸும் அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஜெகே யாரையுமே நம்பாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேல்ல. அவள் பிரின்சஸ் ரொம்ப நம்புறாடா அவனை. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஜெகே டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்மளால் அப்படியே சைட் தான் வச்சுன்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே தான் ஹலோ சொல்லுங்கள். இல்லை எதுக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகுறீங்க? அது இவ்வளோ அழகாக இருந்தால் ஃப்ரீஸ் ஆகாமல் எப்படி இருப்பாங்க? டே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன சொல்லுங்கள். இல்லை பிரின்சஸ் உள்ளே தான் இருக்கா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உள்ளே கூட்டிகிட்டு போக அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு கிச்சனில் ஒரு வெசல்ஸ் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது அந்த வீடே. எதுக்குங்க இவ்வளோ எம்டியாக வச்சுருக்கீங்க வீடை? அது நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஃபுட்டும் எனக்கு குக் பண்ண தெரியாது. ஸோ நான் வெளியவே சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு குக் பண்ண தெரியாதா? இல்லைங்க தெரியாது. ஆமாம் நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க? அது என்னோடய ஜாப், நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல். ஐடி ப்ரொஃபஷ்னலா? நானும் அதான். நீங்களுமா? சரி ஓகே. எந்த கம்பெனியில் ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க? அது ஐயோ எந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட யோசிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம பிரின்சஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பிரின்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாமா நான் விளையாண்டுட்டு இருக்கேன். இதோ டே அங்கிள் கூட. டே அங்கிள் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க தெரியுமா எங்கள் கூட. எனக்கு டே அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டே. எதுக்கு? இல்லை என் பிரின்சஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவள் இவ்வளோ சிரித்து என்கிட்ட பேசி இவ்வளோ சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ்லாம் வேணாங்க, எனக்கு பிரின்சஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? என்னது அது? இல்லை பிரின்சஸ் என்கிட்ட சொன்னால் நீங்கள் எப்போவுமே ஜாப்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயிடுவீங்களா, லேட்டாக தான் வருவீங்களா? ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. ஆமாங்க, நான் என்ன பண்ணுறது? அவளை வளர்க்கணுமே, வளர்த்து பெரியாள் ஆகணுமே, அவள் அவள் நினச்சது எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும். அதனால தான் இப்படி ஓடிட்டுருக்கேன். அவள் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிறீங்க? இல்லை பிரின்சஸை நான் பார்த்துக்கவா? இல்லை நீங்கள் ஜாப் போங்க, எல்லாம் பாருங்கள். பிரின்சஸை மட்டும் நான் பார்த்துக்கிறேனே, ஒரு பேபி சிட்டர் மாதிரி. பேபி சிட்டரா? ஆனால் உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கிட்ட அமௌண்ட் ஐயோ இல்லைங்க, எனக்கு இந்த குழந்தையோட ஹாப்பினஸ் மட்டும் போதும், அமௌண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. இல்லைங்க இருந்தாலும் பேபி சிட்டர்லாம் ஐயோ ஏங்க, நான் சும்மா பார்த்துக்கேன்னு சொன்னால் நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிப்பீங்க. ஒரே காரணத்துக்காக தான் பேபி சிட்டராக இருக்கேன்னு சொன்னேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ப்ளீஸுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மம்மா அங்கிள் என்ன நல்லா பார்த்துப்பாங்க மம்மா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் க்யூட்டாக கேட்க, அது இல்லை பிரின்சஸ், எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்னு பார்க்குறேன். ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எனக்கு கஷ்டம்லாம் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு பிரின்சஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். எனக்குன்னு யாருமே கிடையாது என்னோடய லைஃப்பில். ஸோ இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி என்னோடய அம்மா ஃபீல் வருது. ஸோ ப்ளீஸுங்க பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க இது நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஓகேங்க நீங்களே பார்த்துக்கோங்க. பட் நான் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக தருவேன் உங்களுக்கு. ஐயோ இல்லைங்க அமௌண்ட்லாம் எனக்கு வேண்டாம். ஐயோ இல்லைங்க, சும்மா ஃப்ரீயாக வேணான்னா எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு 3 வேளையும் சாப்பாடு நீங்களே செஞ்சு தந்துடுறீங்களா? பிகாஸ் எனக்கு குக் பண்ண தெரியாது, நான் கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே, நான் எனக்கு மட்டும் தான் செய்வேன், பிரின்சஸுக்கு தனியாக செய்வேன். ஓகே உங்களுக்கு சேர்த்து நானே சமைச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்க அது மட்டும் போதும். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க நேரம் ஒத்துக்க. இப்போது அந்த பக்கத்தில் வந்த சவுண்டு,
நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஹே ஜியூன், என்னாச்சு? ஹே, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். என் பிரின்சஸை இந்த அங்கிள் கிட்ட விடாதீங்க ஜேகே அங்கிள் ப்ளீஸ். எதுக்குடா? இல்லை, என் பிரின்சஸ் அவள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, எனக்கு அது பிடிக்கல, அவள் என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும் ப்ளீஸ் ஜேகே அங்கிள். ஹே, இங்கே பாரு. அப்போ என்கிட்ட ஒன்று சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? பிரின்சஸ் எனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. ஏய், நீ குழந்தடா. இல்லை, எனக்கு இப்போவே சொல்லுங்கள், இப்போ இங்கே ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு பிரின்சஸை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயுன் கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது அங்கே நம்ம யூங்கியோட என்ட்ரி. ஏய், என்னடா பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா? நைனா இங்கே வா நைனா, ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னது பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வர, இப்போது நம்ம ஜெயுன் தாண்டா. நைனா இங்கே பாரு நைனா, இதோ இங்கே இருக்காரே அங்கிள், அவர்கிட்ட பிரின்சஸ் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த ஜேகே அங்கிள், வேணான்னு சொல்லு நைனா. என்னது? ஹே ஜேகே, யார் இது? யூங்கி, இவர் பேர் டேயாங். ஹாய், என்னோட பேர் டேயாங், நைஸ் டு மீட் யூ. நைஸு. ஹே, யார் இது? யாருன்னே தெரியல, அவங்க வீட்டில் வந்துட்டு இவங்க 2 பேரும் உட்கார வச்சுட்ருக்கேன். அங்கிள், இவங்க யாருன்னே தெரியாதவங்க இல்லை அங்கிள், இவங்க பேர் டேயாங், என்னோட ஃப்ரெண்ட் அங்கிள். என்னது ஃப்ரெண்டா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்டு. இங்கே பாருங்க டேயாங், இவங்க யூங்கி, இவங்க தான் ஜெயுனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்ல. ஓ ஹாய்ங்க, என்னோட பேர் டேயாங். ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹலோ, நான் ஒன்றும் திருடனோ புள்ள பிடிக்கணும்னு கிடையாது. பிரின்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஜேகே, இங்கே பாரு, இவங்க நல்லவர் தான் தெரிகிறாரு, பிரின்சஸும் அவரை ரொம்ப லவ் பண்ணுறா. ஓகே, பார்த்துக்கிறோம், ஏதோ பேபி சிட்டராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, சரிடா உனக்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்கேயும் போயிடுறாங்கடா. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகாது, நெக்ஸ்ட் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம டே தாண்டா அவ்வளோ அழகாக பிரின்சஸை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே இருக்க எல்லாரு கண்ணும் டே மேலே தான். வாவ், எவ்வளோ அழகாக இருக்கார் இவர். ஐயோ, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேச, இந்த பக்கம் நம்ம யுங்கியா செம்ம காண்டாகிறாரு. நேற்று வந்தவனை அழகாக தூக்கி வச்சுட்ருக்காங்க, அப்போ நானா யாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம டே அப்படியே வர்றாங்க பிரின்சஸை தூக்கிக்கிட்டு. ஸோ அவங்க ஒரு மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ செம்ம மாசாக கெத்தனன்னு வந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கள பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம யுங்கி தான், ஹலோ என்ன? இல்லை, பிள்ளையை வண்டியில் ஏற்றுறதுக்காக தான் வந்தீங்க? ஆமாம், அதுக்கு தான் வந்தேன். அதுக்கு எதுக்குங்க இப்படி ஏதோ கொள்ளைக்காரன் நட்டம்? ஹலோ, இதை முடிச்சுட்டுனா ஜாப் போகணும், இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஓ, நீங்கள் என்ன மாஃபியாவா? இல்லை எதுவும் கொலை பண்ண போகிறீங்களா? என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க? கண்ணை காற்றே இருந்து. ஓ, அது என்னோடய ப்ரொஃபஷனுக்கு இதான் மேட்சாக இருக்கும். ஓகே, வேன் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரின்சஸ் அப்படியே ஏற்றி விட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான நான் பார்த்ததே இல்லடி, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், எங்கள் குழந்தையும் இவரே பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல, நாளைக்கு வரட்டும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் அப்படியே நின்று கேட்டுட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யுங்கிக்கு செம்ம காண்டாகிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு நம்ம டேயோட கையை பிடிச்சிட்டு, ஹேய் இங்கே பாரு, நான்லேருந்து பிரின்சஸை நானே விட்டுக்கிறேன் சரியா? எதுக்கு? அவள் என் குழந்த. ஹலோ, அவளுக்கு நான் பேபி சிட்டர், அப்போ அவள் என் குழந்தை தான். நீங்கள் எதுக்கு என்னோடய குழந்தைய விடணும்? அவளுக்கு நான் இருக்கேன். ஹே, நீ வந்தால் எல்லோரும் ஒன்றை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு. நீ என்னோட கம்மி தான் தெரியும்ல. ஓ, ஹேண்ட்ஸமில் நான் உங்களோட கம்மி அப்படி தானே? ஆமாம், கம்மி தான். இங்கே பாரு, பார்க்கறதுக்கு நல்லா ஜோக்கர் மாதிரி இருக்கேன். உனக்கு என்னை பற்றி தெரியுமா? நான்லாம் கத்திலே எவ்வளோ வித்தை காட்டுவேன் தெரியுமா? கன் எடுத்து போட்டுருவேன். அப்படிப்பட்ட ஆள் நான். பார்க்குறதுக்கு தான் சும்மா டம்மி பீஸ் மாதிரி இருப்பேன், மற்றபடி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, உன் கதையை நான் அப்புறம் வந்து கேட்குறேன். பாஸ், டைம் ஆச்சு பாஸ், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. வரேன். நான் பாடுறேன், பாடி கார்டா? உனக்கு பாடி கார்டா? ஹே, இந்த ஜோக்கருக்கு எதுக்கு பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி செம்மையாக கலாச்சின்னு இருக்கார் நம்ம டேயை. இப்போ நம்ம டே தான், சரி ஓகே, நான் ஜோக்கர் தான், நீ டாப்பர் தான், போறியா? அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே யுங்கி பார்த்துக்கு போயிடா. இந்த பக்கம் நம்ம டே தாண்டா, என்னாச்சு? நான் சொன்ன வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு பாஸ். ஆனால் என்ன ஆனா? அவன் தப்பிச்சிட்டான் பாஸ். தப்பிச்சிட்டானா? ஏய், என்னடா பேசிகிட்டு இருக்க? சாரி பாஸ், இந்த ஒரு தடவை. என்னது ஒரு தடவையா? ஃபெலிக்ஸ், நீ ஏதோ வேலை நல்லா பார்த்துட்ருக்கேங்கிறதுக்காக தான் உன்னை கூடவே வச்சிட்ருக்கேன், என்ன அசால்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்க? சாரி பாஸ், இங்கே பாரு, ஈவினிங்குள்ளே அவங்ககிட்ட வரணும், புரியுதில்ல? எஸ் பாஸ், கண்டிப்பாக
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஃபெலிக்ஸும் அங்கேருந்து அப்படியே போயிட இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா மறுபடியும் ஆஃபீஸில் அப்படியே அவங்களோட வேலையை ரொம்ப ரஷ்ஷாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஹேய், நான் கேட்டதுக்கு நீ என்ன ஆன்சரே பண்ணலையே. எங்கே பாரு ஜாக்சன், ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நானும் அதான் சொல்கிறேன் செல்லம், எனக்கும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு டயர்ட் ஆச்சு. ஒழுங்கு மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறியா? என்னால் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஆன்சரும் பண்ண முடியாது. எதுக்கு? ஹலோ, நான் உங்கள்கிட்ட நோன்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சுங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு இந்த லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. போங்கங்க ப்ளீஸுங்க. ஏய், என்ன ஓவரா சீன் போட்டுட்ருக்க? அடிச்சேன்னு வையன் செப்பி கூவிக்கும். ஹோ, நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூவை பறிச்சிட்ருக்கோம். என்னோட குழந்தை எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பா, தயவு செஞ்சு தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம அலெக்ஸோட கையெடுத்து தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்கடா. ஸோ அதே மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போவும் அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அகெயின் திரும்பி பார்க்குறாங்க, பட் யாருமே இல்லை. இப்போ திடீர்னு நம்ம அலெக்ஸ் வந்து நம்ம ஜேகே முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. ஏய், என்னடா நானும் பார்த்துக்கினே இருக்கேன், பெரிய உலக அல்லங்க மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். இந்த மூஞ்சி அழகாக இருக்குது தானே அவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன். இந்த மூஞ்சி இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஹேய் அலெக்ஸ், என்ன பண்ண போகிற? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஒழுங்கு மாதிரி தான் தள்ளிப்போ. ஏய், என்ன ஓவராக பண்ணலை? எங்கே பார்த்தியா எங்கள் என்ன இருக்குன்னு? என்னது? ஆசிடு. இதை உன் மூஞ்சில் அடிச்சேன்னு வையா, உன் மூஞ்சி நல்லா கோயன்னு ஆயிரும். அப்புறம் எப்படி இந்த அழுகு உனக்கு இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாரு அலெக்ஸ், ஒழுங்காக என்னை விட்டுரு, நான் போகணும். விட்டுரு அலெக்ஸ். என்ன விட்டுரு? எவ்வளோ நாள் நான் கேட்டுட்ருக்கேன், ஆன்சர் பண்ண மாட்டேன். இப்போ இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸ் அப்படியே கையில் இருக்க ஆசிட் அப்படியே நம்ம ஜெக்கி மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு கட்டை வந்து அப்படியே நம்ம அலெக்ஸோட கையில் பட்டு அந்த ஆசிட் அப்படியே ஃபுல்லாக கீழே விழுந்துருது. இப்போது அந்த பக்கத்துலேருந்து நம்ம தாண்டா அப்படியே வராங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? ஹேய், யாரா நீ? நான் யாருன்னு இருக்கட்டும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், நீ யாரா? டே ஆஸ்தி எவ்வளோ காஸ்ட்ல தெரியுமா? அதை போய் இப்படி கீழே தள்ளி விட்ட உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் அப்படியே ஜெயிட்டே அடிக்க போக இப்போ நம்ம அப்படியே கையை திருப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம அலெக்ஸ் அப்படியே போய்ட்டு கீழே வந்துடுறாங்க. ஏய், யாரா நீ? நானா? அது வந்து இப்போ வரைக்கும் இவன் சிங்கிளாக இருக்கான்னு சொல்லிட்டு தானே இவன் பின்னாடியே அப்படி சுற்றிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவன் சிங்கிள் இல்லை. ஏன், நீ என்ன பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் ஜேகேயோட பாய் ஃப்ரெண்ட். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். என்னது பாய் ஃப்ரெண்டா? ஹே ஜேகே, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ஹே டே, என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் ஜேகேயோட பாய் ஃப்ரெண்டுன்னு. என்ன பண்ண போகிறேன்? ஆசிட் அடிக்க போறியா? முடிஞ்சா என் சர்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல இப்போ நம்ம அலெக்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டே படுத்திருக்கான். ஓ, இப்போ கூட சார் எந்திரிச்சு ஓட மாட்டிங்களோ? அவ்வளோ திமிரு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஜேகே பின்னாடி வந்து ஏதாவது தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், உடம்புல எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே உருவி எடுத்துருவேன். நான் பேசிக்கலி கொஞ்சம் லோக்கலு பார்க்குறதுக்கு தான் இப்படி பர்ஃபெக்டாக அப்படி இருப்பேன். உள்ள தர லோக்கலு வச்சு செஞ்சு விட்ருவேன். புரியுதா? அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல இப்போ நம்ம அலெக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆகிட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஜேகேக்கு அப்படியே நம்ம போட்டிருந்த கோட்டை அப்படியே கிளட்டி நம்ம ஜேகே மேலே போட்டு விட்டுட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை ஒன்றும் ஆகலை. பிரின்சஸ் இவங்க கிட்ட இருக்கான். ஓகே வா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு அவங்களோட கார்லேயே போகிறாங்க. நம்ம ஃபெலிக்ஸ் தான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு? எதுக்கு இப்போ ஹேண்ட்லாம் இப்படி ஷிவர் ஆகிட்டுருக்கு? அது ஒன்றும் இல்லை அது வந்து எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜேகேயோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணால் கொஞ்சம் ஷிவர் கண்ட்ரோல் ஆகும். நான் இருக்கேன் உனக்கு. இனிமேல் இப்படிலாம் பயந்துட்டுருக்காத, சரியா? இதுக்கப்புறம் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, ஓகே? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட ஐஸை பார்த்து சொல்ல நம்ம ஜேகே அப்படியே டேயோட ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம டேயோட வீடும் பாரு. இப்போது நம்ம ஃபெலிக்ஸ் தான் அப்படியே ஃபெலிக்ஸ் பாஸ் வீடு வந்துருச்சு, இறங்குறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இறங்கி போயிடுறாங்க. நம்ம ஜெகையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு பார்த்தா பிரின்சஸ் வந்து ஜெமினோட வீட்டில் இருக்காங்கடா. இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஹே ஜெகே, ஏடாச்சு உனக்கு?
அது ஒன்றும் இல்லை ஜெமன், ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ இவ்வளோ பதட்டப்பட்டு இருக்க? ஹே, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏடாச்சு அந்த அலெக்ஸ் தானே அவன் மூஞ்சில் நினைக்க ஆசிரியக்க பட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யுங்கி அப்படியே வந்து ஜெமனை பிடிச்சிட்டு, ஹே அவனுக்கு தான் ஒன்றும் ஆகலடா, எதுடா அப்படி குடிச்சிட்டு இருக்க? ஹே யுங்கி, உனக்கு ஒன்றும் தெரியாது, என் ஃப்ரெண்டை அந்த அலெக்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் குதிச்சிட்டு இருக்கேன். இல்லை, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். இல்லை, இதுக்கப்புறம் ஜேகே கிட்ட பிரச்சனை பண்ண அவன் வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட. இந்த பக்கம் நான் ஜெமின் அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு, ஹே ஜேகே என்ன சொல்லிட்டு போகிறான் இவன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, ஜெமன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை விடுறியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிடுறாங்க ரூமுக்குள்ளே. இந்த பக்கம் நம்ம யோங்கி தான், அவனே ஒரு காமெடி பீஸு ஜோக்கரு, அது என்ன பண்ணியிருக்கோம், போயிட்டு அந்த அலெக்ஸோட கால் கையில் விழுந்து ஜெகே பத்திரமா கூட்டி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹே யுங்கி என்ன சொல்கிற? ஆமாம் ஜெமினா, உனக்கு தெரியாதா, அது சரியான மொக்க பீஸு, அது எதுக்குமே ஒர்த்து கிடையாது, பார்க்குறதுக்கு தான் அப்படியே பல்காகவும் இருக்குது, பட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி சொல்ல. அதுவும் கரெக்டு தான், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காருல்ல நம்ம ஜேகேக்கு. ஹே என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் நம்ம ஜெய்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்ல. இப்போ அவங்க ரெண்டு அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா நம்ம டே அப்படியே ஜேகேயோட டோரை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தாண்டா, இல்லை இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன், பிரின்சஸ் நீங்களே கொண்டு போய்ட்டு ஏற்றி விட்டுறீங்களா? நான் பார்த்துக்கிறேன் டே, ரொம்ப தேங்க்ஸ், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவசரமாக நம்ம டே கிளம்பிட. இந்த பக்கம் நம்ம ஜேகேதா, என்ன அவசரமாக இருக்கும், எதுக்கு போய் இப்படி போயிட்டுருக்காரு, ஓகே ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பிரின்சஸ் அழகாக கிளப்பிட்டு இருக்காங்க. மம்மா என்னடா எனக்கு டே அங்கிள் வரலையா? டே அங்கிளுக்கு ஏதோ வேலை இருக்கான், ஸோ அவங்க போயிட்டாங்க, நாளைக்கே அவங்க குடி கொண்டு விடுவாங்க, இன்றைக்கி நான் குடி கொண்டு விடலாம்ல. ஓகே மாமா, எனக்கு நீங்கள் கொட்டி கொண்டு போயிட விட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தாண்டா அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அங்கே இருந்த எல்லாரும், ஜேகே என்ன இல்லை அவர் வரலையா? எவர்? அட டெய்லி வருவார் உன்னோட பேபி சிட்டரு. ஆமாம், அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் என்னாச்சு? ஐயோ, அந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸை பார்த்தா தான் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் நாளே ஓடுது, இப்போ அந்த மனுஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்ல. அதை ஆக்சுவலாக அங்கே குழந்தைங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த மம்மிஸ் தான் வந்து நின்றுருப்பாங்க, அவங்க தான் நம்ம டே போட்டு அப்படி சைட் அடிச்சுட்ருப்பாங்க. ஐயோ, இன்றைக்கி வீட்டுக்கு போனால் கடுப்பாக இருக்கும், வேலை பார்க்கவே பிடிக்காது. ஆனால் அந்த ஹேண்ட்ஸம் மேனோட அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு போனால் அப்படியே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். என்ன எல்லாரும் இப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்க, அவர் என்ன அவ்வளோ அழகாவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, என்னது அழகா இருக்காரா? அட பாவி, உனக்கு அழகா ரசிக்கவே தெரியாதா? என்ன அழகா இருப்பான் தெரியுமா, அப்படியே அந்த பிளாக் ஷர்ட்டில் அப்படியே உன் குழந்தைய தூக்கிட்டு கையில் லஞ்ச் பேக்கோட வருவான் பாருப்பா, அவ்வளோ அழகா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. நம்ம டேயாங்க இப்போ நம்ம ஜேகே தான், அவன் என்ன அவ்வளோ அழகா இருக்காரா, இத்த பொண்ணுங்க எல்லாம் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே யோசிச்சுட்டே நிற்க, இந்த உலகத்துலேயே இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பேபி சிட்டரை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா, த வேர்ல்டு பெஸ்ட் ஹேண்ட்ஸம் பேபி சிட்டர்னா அது இந்த டேயாங் மட்டும்தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜெய்தாக்கே தாண்டா அப்படியே நம்ம பிரின்சஸை தூக்கி வண்டியில் விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க ஆஃபீஸுக்கு. ஸோ அப்படியே ஆஃபீஸுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஜேகேல ஒர்க் பண்ணவே முடியல, ஃபுல்லாக நம்ம ஜேடேயோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அவர் எதுக்கு என்ன வந்தாண்டு கேட்டு காப்பாற்றினாரு, எப்படி அவர் கரெக்டாக வந்தார், எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தை எதுக்கு அவருக்கு பிடிச்சது, பேபி சிட்டராக இருக்கு எனக்காக வந்தார், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜேகே ஏடா யோசிச்சுட்ருக்க, அந்த அலெக்ஸை பற்றியா? இல்லை ஜிமனா, அப்புறம் என்ன இப்படி யோசிச்சுன்னு உட்காந்துருக்க? இல்லை ஜிமினா, ஓ தேங்காய் பற்றி யோசிக்கிறியா? ஜிமுனா லூசானே, அப்புறம் என்னத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இல்லைங்க மறுதான் என்கிட்ட உண்மையை சொல்லு. ஜிமுனா ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த அலெக்ஸ் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா? அவன் வரல, அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே. ரிசைன் பண்ணிட்டானா? ஆமாம், ரெசிக்னேஷன் லெட்டரே நேரில் வந்து கொடுக்கலாம், இமெயில் தான் அனுப்பிவிட்ருக்கேன், என்னன்னு தரல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் விட்டுற. ஸோ அப்படியே ஈவினிங் டைமும் ஆகுதுடா. நம்ம ஜேகே அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம ஜெமன் தாண்டா, யுங்கி என்னடா
இல்லை நீ எதுக்கு தாண்டா வேலைக்கு போகாமல் இப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருக்க? படிக்கிற காலத்தில் உன்னை படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். படிச்சியா? அப்படியே அரியர் வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வீட்லேயே உட்காந்துட்ருக்க. ஹேய் ஜெமினா, அதான் நீ வேலைக்கு போகிறல செல்லம், நான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரி ஜிங்கி, நீ பார்த்துக்குவ. ஆனால் இதுதான் நான் சம்பாதிக்கிறது மட்டும் பத்த மாட்டேங்குது நம்ம வீட்டுக்கு. நான் என்ன பண்ணுறது? ஜேகே ஓவர் டைம் பண்ணுறான், பட் என்னால் ஓவர் டைமும் பண்ண முடியல. இப்போ என்னடானா பண்ண சொல்கிற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? பேசாமல் நீ டேயோட வேலைக்கு போறியா? நான் அது அந்த காமெடி பீஸ் கூடவா? அது கூட என்ன வேலைக்கு போக சொல்லிட்டுருக்க? அதுவே ஒரு ஜோக்கர் பீஸு. நானும் அது கூட போக முடியாது. ஹே இங்கே பாரு யோங்கி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜியோனும் இருக்க பெருசாக வாழ்ந்துகிட்டே இருக்கான். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும்னு எவ்வளோ கனவு கண்டு வச்சுருக்கோம். திடீர்னு இப்போ அவன் ஆசைப்பட்டு கேட்டு நம்ம எதுவும் கொடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னு ஏன் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போலேருந்தே சேர்த்து வச்சா தானே முடியும். அதுவும் கரெக்ட் தான் ஜெமினா. இப்போ நான் என்ன ஜாப் போகணும் அவ்வளோதானே? ஆமாம் யோங்கி, நம்ம ஜெயுனை ரொம்ப பெருசாக வளர்த்து ரொம்ப அழகான ஒரு லைஃப் அவனுக்கு நம்ம கொடுக்கணும். சரி ஓகே, அந்த டே கூட நான் வேலைக்கு போகணும் அவ்வளோதானே? அது ஒரு காமெடி பீஸு. என்ன பண்ணிகிட்ருக்கோ தெரில. சரி ஓகே, நானே கூட்டு போய் உன்னை சேர்த்து விடவா? என்ன நீ பொரியாலோ? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே யோங்கியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம டே கிட்டே. இப்போ நம்ம டேயோட டோர் போயிட்டு நாக் பண்ணுறாங்க. நம்ம டேயும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கடா. இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே போயிட்டு டே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹீரோ இங்கே இருக்காரே, இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் யோங்கி. எனக்கு தெரியுமே, நல்லாவே தெரியுமே. தெரியும்னு தெரியும். இவர் வேலை இல்லாமல் திண்டமாக வீட்டில் வெட்டி சோதான் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ இதுக்கூட இவங்கிட்ட போய்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? யோங்கி அமைதியாரு. அதுக்கு இப்போது நான் என்ன பண்ணுறது? இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கு ஏன் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா வேலைக்கு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமீன் ஒரு மாதிரி கேட்க, இப்போ நம்ம டே தான் ஐயோ இல்லை அந்த ஜாபுக்கெலாம் இவர் செட் ஆக மாட்டார், இல்லைங்க நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள், சாரி அப்படிங்கிற மாதிரி கதவை சத்த போக, இப்போ நம்ம ஜெமீன் தான் இங்கே பாருங்கள், என் ஜியூன்னு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப எதுவுமே கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்ருக்கேன். போக போக அவன் பெருசாகிக்கிட்டே போகிறான். ஸோ அவனுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இதுக்கப்புறம் சேவிங்ஸும் இல்லை. ஸோ அவனை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸுங்க எனக்காகங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமீன் ரொம்ப கெஞ்சி கேட்க, சரி ஓகே இன்றைக்கே கூட்டி போகிறீங்களா? இன்றைக்கேவா? ஆமாங்க ப்ளீஸுங்க. சரி ஓகே. என்ன ஓவரா சீன் போட்டுட்ருக்கேன்? நீ பார்க்குற வேலை என்னால் பார்க்க முடியாதா? இங்கே பாருங்கள் மிஸ்டர் யோங்கி, நான் பார்க்குற வேலை உங்களால் சுத்தமாக பார்க்கவே முடியாது. என்ன நீ ஏன் ஒரு காமெடி பீஸு? உனக்கு என்ன பெரிய டெரர் பீஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? என்ன போயிட்டு என்ன 2 பேரை போட்டால் தள்ளணும்? அதெல்லாம் இல்லைல்ல, போய்ட்டு 2 ஃபைல் தான் அடிக்கணும், அதை நான் பார்த்துக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போயிட்டு அப்படியே கிளம்பிட்டு வராங்கடா. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜேகையும் அப்படியே வராங்க. வந்துட்டு அப்படியே நம்ம டேயை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு இவங்களோட பேசிட்டு இருக்கிறதுனால கவனிக்கல. இப்போ நம்ம பிரின்சஸ் தான் மம்மா என்னடா என்னம்மா டே அங்கிளே அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றுலையே நீ சொல்லாத. என்ன சொல்லக்கூடாது? நீங்கள் எதுக்கு டே அங்கிள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பிரின்சஸ், வா நம்ம டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டக்குன்னு பிரின்சஸோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, இப்போ நம்ம டே தான் ஜேகே சொல்லுங்க டே, என்ன இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க? இல்லை வேன் வந்துடும், கொஞ்சம் அவசரம், நான் போகிறோம். அங்கிள் பாய் அங்கிள். வாயிடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சொல்ல, இப்போ நம்ம பிரின்சஸும் ஜெகி மறுபடியும் போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளெக்ஸ் தான் கார் ஓட்டிகிட்ருக்காங்க. இதான் அந்த பாடி கேட்டா? சரி ஓகே, எனக்கு என்ன வேலை? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் என்ன பண்ணுறனோ அதை பக்கத்தில் நின்று பார்த்தாலே போதும், சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக உன் கையில் கிடைக்கும். நீ பார்க்குற வேலையை பக்கத்தில் நின்று பார்க்கணுமா? இந்த வேலை நல்லா இருக்கே, எனக்கூட வேலை பார்க்கணும் சுத்தமாக படிக்காது, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் சொல்லிடுறா. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, அங்கே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுதுடா. நான் இது பாலஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, இதுக்குலாம் என்ன கூட்டி வந்துருக்கீங்க? இங்கே தான் ஒரு வேலை இருக்குது, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கூப்பிட, இப்போ நம்ம இவங்க அப்படியே இறங்கி போகிறாங்க. என்ன இதை வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்ண போகிறாங்களா என்ன? ஓகே, பொங்கல் வேறு வருது, ஏதோ பண்ணுவாங்களா இருக்கும், நம்மளும் போவோம், பெயிண்ட் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் அப்படியே போகிறாங்கடா. கூடவே போயிட்டு இப்போ நம்ம ஃபெலக்ஸ் தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஆமாம், இதுவே ஒரு காமெடி பீஸ், இதுக்கு டோர் ஓப்பன் பண்ணி வர நாள் இதுக்குடா எப்படி சீன் போட்டுறீங்க, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி 2 பேர்த்துமே விளக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களோட கை காலெல்லாம் கட்டியிருக்கு. அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி குழன்னு வெந்து போன மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. நம்ம யோகிக்கு இதை பார்த்துட்டு அப்படியே கொமட்டிடுது. அவங்க போய்ட்டு வாமிட்டே பண்ணிடுறாங்க.
ஏச்சி யாரா இவன், ஏடா இது கருமம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மகிட்டே அப்படியே யுங்கியை பார்க்குறாங்க. நம்ம யுங்கி ஒரு மாதிரி நம்மகிட்டே பார்க்குறாங்க. இப்போ நம்மகிட்டே அப்படியே பாக்கெட்லேருந்து ஒரு கன்னை எடுத்து பொட்டுன்னு முடிச்சு விட்டுறாரு அந்த பர்சனை. இப்போ நம்ம யுங்கி அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டு ஒரு செகண்ட் பிளிங்க் கூட பண்ணாமல் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. நான் யுங்கி, ஹலோ ஹேண்ட்ஸம் மேன் யுங்கி, ஹலோ. அது என்ன பண்ணட்டே இப்போ, என்ன பண்ண நீ? மர் 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 ஹலோ, டர் வராதா? மர் டர் 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 ஆயிடுச்சுடா. டே என்னடா கொலையெல்லாம் பண்ணுறீங்க? ஹே யங்கி, நான் தான் சொன்னேன்ல நீ குழந்தை, இதெல்லாம் உனக்கு தெரியாது. அடே போங்கடா கொலைகாரன் நாய்களா, ஐயோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கியோட பார்க்க இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் அப்படியே கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஏய் எங்கே ஓடுற? இந்த துப்பாக்கியில் இன்னும் 2 புல்லட்டு மிச்சம் இருக்குது. என்ன வேணா? ஐயோ டே 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 ப்ளீஸ் டே, வேணாட்டே, என்னை விட்டுட்டே, நான் என் ஜிமினோட ரொம்ப வருஷம் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் டே. அப்படியா, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்றியா? அப்போது இங்கே நடந்த எதுவும் ஜேகேக்கு தெரியக்கூடாது அதானே? ஆனால் தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது. சரி ஓகே, தெரியாது, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் நீ ஒரு கொலைகாரன்னு. ஏய் நான் ஒரு கொலைகாரனா? யார் சொன்னா? ஆமாம், மாஃபியா, கிங் ஆஃப் மாஃபியா, புரியுதா? நான் மாஃபியாவா? அப்புறம் இருக்கடா நீ. அப்படிதான் நான் அப்படிதான் இருப்பேன், நான் ஒரு மாஃபியா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஜெயிட்ட போய்ட்டு ஏதாவது சொன்னேன்னு வையேன், இல்லையே நான் சொல்லவே மாட்டேன் ஜெமன் கிட்ட கூட. ஆனால் ஜெமன் கிட்ட நான் இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லையே. ஓ அப்போது இல்லை, பரவாயில்ல, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன விஷயம்? எனக்கு ஜேகேயை பிடிச்சிருக்கு. ஜேகேயை நான் லவ் பண்ணுறேன். என்ன, என் ஃப்ரெண்டை மாஃபியாவுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன், போடா அங்கிட்டு, நீ ரொம்ப கெட்டவன். ஓ நான் கெட்டவனா? சரி, இப்போ கொன்னதை பார்த்தியே, அவன் யாருன்னு பார்த்தியா? யார் அது? போயிட்டு நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம எங்கேயும் போயிட்டு நல்லா பார்க்குறாங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம அலெக்ஸ் தாண்டா. அலெக்ஸ் ஹலோ, உங்களுக்கு வராதா? அலெக்ஸ் என்ன எப்படி ஜாம் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் தாண்டா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அடே அலெக்ஸா இது? ஆமாம், அவன் ஜேகே மேலே ஆசிட் அடிப்பானா, அதான் அவனை கூட்டு வந்து முடிச்சிட்டேன். ஏன் ஜேகே அவன் எப்படி அவன் மேலே போயிட்டு ஆசிட் அடிப்பான், இப்போது முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மகிட்டே சொல்ல, ஐயோ இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே வாய் திறக்க மாட்டேன், போவோமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. ஸோ இது நைட் தாண்டா நம்ம யூங்கியா அப்படியே இந்த சந்திரமுகி படத்தில் வர வடிவேல் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பேனு உட்காந்துட்ருக்காங்க. ஹே யுங்கி, உன்னை ஒரு நாள் தாண்டா வேலைக்கு அனுப்புனேன், இதுக்கடா அப்படி உட்காந்துருக்க? யுங்கி எந்திரி யுங்கி. அது வந்துச்சுமண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? என்னத்தடா பார்த்த? அது பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. இதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட என்னெல்லாம் பேசினேன், காமெடி பீஸா அவனா ஹாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி யோசிச்சுட்டே இருக்க. ஹே ஜிம் யுங்கி, உனக்கு கேட்டுருக்கேன், என்னடா ஆச்சு? ஐயோ நைனா, என்னையா ஆச்சு உனக்கு? எதுக்கையா அப்படி உட்காந்துட்ருக்க? டே ஜெயோனு நேமா. ஹே நைனா, உனக்கு என்ன ஆச்சு? நான் வேணா விபூதி போட்டு விடுவா? பேய்க்கு பிடிச்சிருக்கேன் உனக்கு? ஆமாம், பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹே நைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் போயிட்டு விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கேயோட நெத்தியில் வைக்க, இப்போ சரியாரு நைனா உனக்கு? ஓ சரியாருமா? சரியான சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நைட் அப்படியே அங்கே முடிய. ஸோ தி நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறோம். அப்போது நம்ம டே தான் அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிரின்சஸை. ஹே பிரின்சஸ், ரெடி ஆகிட்டியா? போகலாமா? போகலாட்டே அங்கிள், போகலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டே அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் நம்ம டே அப்படியே போயிட்டு நம்ம பிரின்சஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் நம்ம டேயை வளைச்சு பார்த்து ஒரு மாதிரி பார்த்து பேசி சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருந்துடக்கூடாது, எப்படி வர்றாள் பாரு, ஹே அவள் என்னோட பேபி சிட்டர்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எங்கேயாவது வேகமாக வராங்க. வந்துட்டு நம்ம பிரின்சஸோட லஞ்ச் பாக்ஸ் அப்படியே வாங்கிட்டு டே என்ன ஜேகே, இதில் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக 2 வச்சுருக்கேன். ஸோ பிரின்சஸுக்கு 1, உங்களுக்கு 1, நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கா?
அது வந்து நான் லஞ்ச்லாம் நீ செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேங்க. இல்லை, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாளுங்க. இப்போ நம்ம டேக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தான், சரி ஓகே டே, இப்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வேலைக்கு போங்க. வந்து சாப்பிடணுமா? எப்போவுமே நீ என் வீட்டில் கொண்டு வந்தானே ஜேகே கொடுப்பா. இல்லை, இன்றைக்கி நீங்கள் என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிடுவாராம். இப்போ நம்ம டேக்கி ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம யோங்கிதான், பாஸ் இங்கே பாரு, பாஸ்லாம் வெளியே கூப்பிட்டு விடுறதுன்னு வையன், மாட்டி விட பார்க்குறியா? இல்லை டே, அது வந்து ஆக்சுவலாக ஜேகே இப்போது என்ன பண்ணிட்டு போகிறான், உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அதான் எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வேன் வந்துடுது. இப்போ நம்ம பெருசு அப்படியே ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயுனும் அப்படியே போயிடுறாங்கடா. இப்போ நம்ம இவங்க தான், ஹேய் இங்கே பாருட்டே, ஜேகே இது வரைக்கும் இப்படிலாம் நடந்துக்கிறதே கிடையாது, அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கோ என்னமோ தெரில, ஏய் ஐடியா கொடுக்க போகிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டே வந்து யோங்கியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த 1 டே வந்துட்டு நம்ம யோங்கி வந்து டேயோட வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம யோங்கி தான், டே இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்பவம் இங்கே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? அது வந்து பாத்ரூமுக்கு போகிற தண்ணி பைப்பை கட் பண்ணிட்டேன். என்னது? ஆமாம், ஜேகே உள்ள குளிச்சிட்ருக்கான். என்னது குளிச்சிட்ருக்கானா? ஆமாம், இப்போது தண்ணி வரலன்னு அவர் கத்துவார், நீ உன் வீட்டில் இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டே பக்கெட்டில் குடி, அதுக்கப்புறம் பாத்ரூமில் வச்சு ஏதாவது ஹேச்சி அசிங்கமாக பேசாத, அவங்ககிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு மட்டும் தான் நான் அவங்ககிட்ட ஐடியா கேட்டேன், ஏன்னா இப்படிலாம் ஐடியா கொடுத்துட்ருக்கேன். ஐயய்ய இந்த காலத்தில் போய் இப்படி கேட்டுட்ருக்கேன். இப்போ பாரு, நான் துல் சத், ஹே ஜெமன் யோங்கி ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாத்ரூம் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்து வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் வந்துட்டு இங்கே இல்லை, ஆக்சுவலாக நம்ம யோங்கி வந்துட்டு பிளான் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹேய் இங்கே பாருடே, ஜிமன் இங்கே இல்லை, இப்போது உன்னோட டன், ஒழுங்கு மரியாதையாக பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போ, அதுவும் அமைதியாக போ அப்படின்னு சொல்ல நம்ம டேயும் அப்படிங்கிற போடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டே வந்துட்டு அவங்களோட பாத்ரூம் போயிட்டு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக பாத்ரூம் டோரை. இப்போ நம்ம ஜேகே வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஜெமன் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஜெமன் வாட்டர் கொண்டு வந்தியா? அங்கே கொண்டுட்டு வா உள்ள, இதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க. என்னது உள்ளே வரணுமா? இப்போ நான் என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி ஓகே, போய்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே அந்த பக்கெட்டோட உள்ளே போகிறாங்க. போனால் நம்ம ஜேகே ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க மேல் ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஸோ நம்ம டே அப்படியே போயிட்டு பக்கெட்டை வைக்கிறாங்க. வச்ச உடனே நம்ம ஜேகே அப்படியே திரும்புகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக சோப்பு இருக்குடா, ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போது நம்ம டே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க ஜேகேயை. வா என்ன பாடி, கொள்றானே, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்ருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீ பார்த்துட்டு இருக்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஜெமன் எவ்வளோ நேரம் உனக்கு தண்ணி கொண்டு வரா, என்னோட கண்ணெல்லாம் எரியுது தெரியுமா, இங்கே வா தண்ணி எடுத்து ஊற்று. நானா? ஊற்று ஜெமன், வேமா எனக்கு கண் எரியுது. ஊத்துறேன் அப்படின்னு நம்ம டே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே போயிட்டு அந்த வாட்டரை எடுத்து நம்ம ஜேகேயோட ஹெட் ஃபுல்லாக ஊற்ற. ஆக்சுவலாக நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஊற்றோன்னா தலை யார் தேய்ச்சி விடுவா? அது தேய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேயோட ஹேரை எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு இப்போ இருக்கும்போது ஜெம்மன் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஹேரும் நல்லா இருக்கு, பாடியும் நல்லா இருக்கு, ஆளும் நல்லா இருக்கான், எப்போ தான் இவங்ககிட்ட நம்ம சொல்லி நம்ம ஷேர் பண்ண போன தெரிலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நம்ம ஆள் தேய்ச்சிட்டே இருக்க. ஸோ அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே அந்த சோப்பு எல்லாம் போயிடுது. இப்போ நம்ம ஜேகே, இங்கே பாரு ஜெமன், எனக்கு கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடுறியா? இல்லை கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடு, ஆக்சுவலாக நான் முதுகு தேய்ச்சி ரொம்ப நல்லா ஆச்சு, தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. இப்போ நம்ம டே தான், என்னது முதுகு தேய்க்கணுமா? ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரில, இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருவையன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேயோட முதுகு தேய்ச்சி விட. இப்போ நம்ம ஜேகே தான், ஹே ஜெமன் என்ன உன்னோட ஹேண்ட் ஃபுல்லாக இவ்வளோ ரஃப்பாக இருக்குது, சாஃப்டாக தானே இருக்குது உன்னோட ஹேண்டு அப்படின்னு சொல்ல. ஐயோ கண்டுபிடிக்க போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகிட்டே வந்து நினச்சிட்ருக்கேன்.
சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா தேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் இப்படி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேயா நல்லா தானே தேய்க்கணும், நல்லா தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ரொம்ப ரசித்து ரசித்து முதுகு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் போதும், ஹே ஜெமன் போதும் விடு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேயோட ஹிப்பில் போட்டு கையை வச்சு டைட்டாக அமுக்கிடுறாங்க. ஜெமன் என்ன பண்ணுற, போதும்னு சொல்லலை, கையிடுறா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம டே கை இடிக்கிற மாதிரியே தெரியல. இப்போ நம்ம ஜேகே தான், ஹே ஜெமன் என்ன பண்ணுற, கையிடு ஜெமன், அங்கேயே கை வச்சிட்ருக்க, ஹே ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டக்குன்னு எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அது நம்ம டே. ஹே டே டே நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நானா தலையில் தண்ணி ஊற்றி வர்றேன், முதுகு தேய்ச்சி வர்றேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்டீங்க, அதனால தான் ஜேகே பண்ணேன். அது நான் ஜெமன்னு நினச்சேன். ஓ ஜெமன்னு நினச்சிங்களா, சாரிண்ணா, ஜெமன் மார்க்கெட் போயிட்டான், அவன் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கண் எரிச்சலோடு இருப்பீங்கள்ல, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க. கிளம்பணுமா? ஆமாம் கிளம்புங்க. கிளம்பவா, நிஜமாவா? இல்லை நீங்கள் கிளம்புங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேயை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறதுக்காக அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாங்க டோர்கிட்ட. அப்போது நம்ம டே அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி அவர் இந்த சைடு திரும்பி அப்படியே நம்ம ஜேகேயோட லிப்பில் ரொம்ப ரொம்ப ஹாஷாக ஒரு லிப் லாக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஐட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் அடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு எதுவுமே புரியல, இப்போ என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே அப்படியே ஓடி போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாங்கோ குப்புறா. இந்த பக்கம் நம்ம யோகி தான், ஏய் என்னடாச்சு, எதுக்கு போய் இப்படி வந்து குச்சிட்ருக்க, ஐயையோ யோகி இங்கே வாயேன், என்னிலேருந்து நீ என் ஃப்ரெண்டுடா, டே யோகி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடடா, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகியை பிடிச்சி கட்டி பிடிச்சின்னு குதிச்சிட்டு இருக்க. சிச்சி கருமா விட்றா, டே விட்றா, என்ன எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க, விட்றா அப்படின்ற மாதிரி நம்ம யோகி கத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம டே விடுற மாதிரியே தெரியல. யோகி இன்னைக்கு என்ன நினச்சி தெரியுமா, முதுகு தேய்ச்சி விட்டு, ஐயோ இந்த கையால் ஜேகேயோட முதுகை தேய்ச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி சொல்ல, நான் அதை முதுகை தேய்ச்சியா? ஆமாம் யோகி முதுகு தேய்ச்சி விட்டேன் தெரியுமா. அப்போது செட் ஆயிடுச்சா? தரலையே, முத்தம்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஆயிரும்னு நினைக்கிறேன். முத்தம் கொடுத்தியா? ஆமாம், ஐயா யாருன்னு நினச்சேன், கொடுத்துட்டேன், வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் என்ன நான் பார்க்கல, ஓடியாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லலாம். இந்த பக்கம் யோகிக்கு வரைக்கும் கியூரியஸாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே கதவை திறந்துக்கின்னு ஒரு மாதிரி குட்டி ஓட்டை வழியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கோ. நான் அங்கேருந்து இந்த சவுண்டுமே வர காணும். இப்போது நம்ம இவங்கிட்ட அப்படியே மெதுவாக போய்ட்டு ஜேகேயோட வீட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அது மேலே வந்து நம்ம டேயும் இவங்கியும் வந்து அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. உள்ள நம்ம ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜேகே சோஃபாவில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னா டேக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ நம்ம டே அப்படியே உள்ளே போகிறாங்க. ஏய் ஜேகே எதுக்கு பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை டே, நீ போயிட்டு உன் வேலையை பாரு. ஹேய் என்னன்னு கேட்குறேன்ல, என்ன நான் மொத்தம் கொடுத்தனால அழுதுட்ருக்கியா? ஆமாம், அதனால தான். யாரை கேட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நான் சொன்னேன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. இங்கே பாரு ஜேகே, எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருட்டே, என் லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தனை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணேன், கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். கரெக்டாக ப்ரின்ஸஸ் பிறந்தான் எனக்கு. ப்ரின்ஸஸ் பிறந்து 1 இயரில் விட்டுட்டு போயிட்டான். எதுக்கு விட்டுட்டு போனான்னு எனக்கே தெரியல. அப்போ விட்டேன். லவ்னா அதுவும் சும்மா ஒரு சின்ன அஃபெக்ஷன், அதோடு முடிச்சிடணும். லவ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவன் என்னை விட்டுட்டு போன அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணேன், யாரையுமே இந்த உலகத்தில் நம்பக்கூடாது அது இப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ப்ரின்ஸஸ்க்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒன்று நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னனாட்டே எதுக்கிட்ட என்னை வந்து கிஸ் பண்ணனே? ஹேய் இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது உன்னோட பாஸ்டில் ரொம்ப நீ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் இப்போது இங்கே பாருட்டே, நான் ஆல்ரெடி மேரிடான ஒரு பையன், எனக்கு ஒரு பேபி இருக்குது. உனக்கு புரியுதா? நீ அப்படி கிடையாது. போயிட்டு ப்ளீஸ் உன்னோட லைஃப்பை பாரு. ஏய் என்ன, நீ ஆல்ரெடி மேரிடான பையன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ப்ரின்ஸஸ் உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே, புரிஞ்சுக்கோ. இங்கே பாருட்டே, என் லைஃப்பில் அந்த லவ்
மேரேஜ், ஃபேமிலி இதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி யோசிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குட்டே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னை விட்டுரு, போயிடு. ஏய் ஜேகே இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே முட்டி போட்டுட்டு நம்ம ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜேகே, நான் அருகே உனக்கு இருப்பேன், லைஃப் லாங் இருப்பேன். அந்த நாய் மாதிரிலாம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ஜேகே. நான் உன்னை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒன்றை மட்டும் இல்லை, பிரின்சஸ் அவள் என்னோட பொண்ணு, அவளை நான் ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பேன், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உன்னை லவ் பண்ணுறேன். இங்கே பாருட்டே, நீ புரிஞ்சுக்கோ, என்னோடய லைஃப்பில் லவ் அப்படிங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது. ப்ளீஸ் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துட்டு போ. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல பையனோ பொண்ணோ கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்மகிட்டே அகெயின் நம்ம ஜேகேயோட லிப்பில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் கடவுள் எனக்குன்னு ஒரு பையனை அனுப்பி வச்சுருக்கானா அது ஜங்குக் மட்டும்தான். இந்த டேங்க்கு இந்த ஜென்மத்தில் ஜங்குக் மட்டும்தான். அதை நல்லா ஏதோ இந்த மண்டையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வேறு எவனே தேடிட்டு போகிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. நீயும் பிரின்சஸும் தான் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப். இந்த உன்னை விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கே, அவனை மட்டும் நான் நேரில் பார்த்தேன்னு வையேன், அடிக்கலாம் மாட்டேன், நன்றி தான் சொல்லுவேன். எப்படி ஒரு ஜெம்மை எனக்காக கொடுத்துட்டு போயிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தான் சொல்லுவேன். எங்கள் பாருட்டே, உனக்கு புரியலட்டே, நான் ஆல்ரெடி மேரிடான பையன்ட்டே. எனக்கு இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ப்ளீஸ் என் பின்னாடி வந்து உன்னோட லைஃப்பை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லலாம். இப்போ நம்மட்டே அப்படியே நம்ம ஜேகேயோட ஐஸை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை ஜேகே, எனக்கு ஒன்று புரியல. இப்போ வரைக்கும் உன்னோட லைஃப் பார்த்துட்டு போ அப்படின்னு மட்டும்தான் சொல்கிற. எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ போ அப்படின்னு சொல்லவே இல்லை நீ. அது சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்ட. ஏன்னா என்ன உனக்கு பிடிச்சிருக்கு ஜேகே, ஒத்துக்கோ. இங்கே பாரு, நீ எனக்கு ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ அது கிடையாது, நீ ஒருத்தந்தான் இனிமேல் என் லைஃப்பில். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம். சாரி, நம்ம 3 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம். என்னை நம்பி வர முடியுமா? முடியாதா? முடியும்னா என் கையில் உன்னோட கையை கொடு. இல்லைன்னு வையேன், ஓகே, நான் இப்படியே உன்னோட நெய்பராக இருந்தே என் பிரின்சஸுக்கு ஒரு பேபி சிட்டராக இருந்தே என்னோடய லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிறேன். அது போதும் எனக்கு. உன்னை பார்த்துக்கிட்டு என் பிரின்சஸ் கூட இருந்தால் அது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு அப்படியே நம்ம டேயை பார்க்குறாங்க. எங்கே பாருட்டே, இப்போ வரைக்கும் இந்த லவ்வெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இங்கே பாரு ஜேகே, அழாதன்னு சொன்னேன், நீ அழுதா எனக்கு அழுக வருதுடா, ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே வந்துட்டு அப்படியே நம்ம ஜேகேயோட அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ வரைக்கும் நீ கையை கொடுக்கவே இல்லையே, கொடுத்தா ஹாப்பியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மறுபடியும் கையை நீட்ட. இப்போ நம்ம ஜேகே அழகாக அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேயோட கையில் வச்சிடுறாங்க. இப்போ நம்ம டே, இது போதும் எனக்கு. இனிமேல் உன்னோட லைஃப் ஃபுல்லாக உன்னை எவ்வளோ நல்லா நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. என் பிரின்சஸ் அவளையும் உன்னையும் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போது வெளியே இருந்து நம்ம யுங்கி அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே உள்ளே வர்றாங்க. இப்போ நம்ம டே அப்படியே யுங்கியை பார்க்குறாங்க, நம்ம ஜேகேயும் பார்க்குறாங்க. எங்கே பாருட்டே, நான் ரொம்ப வருஷமாக அவன் லைஃப் இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவன்கிட்ட வேண்டிய ட்ரூ லவ் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ தான் நம்ம ஜிமின் வர்றாங்க. ஹே, என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வர, இப்போ நம்ம யுங்கி தாண்டா, ஹே செல்லம் இங்கே பார்த்தியா என்ன நடக்குதுன்னு? ஹே டே, நீ எனக்கு கீழே உட்காந்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, தலைவன் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. ப்ரப்போஸா? ஆமாம், அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, கல்யாணத்தை பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜிமினா, ஹே ஜேகே நிஜமாவா? ஆமாம் ஜமான். ஓ அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப க்யூட்டாக வந்து அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிய. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் காட்டினா அவங்க வீடு ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே 2 பேர் அழகாக நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக யாருமே இல்லை, நம்ம ஜமன், யுங்கி, பிரின்சஸ் ஜியூன், அப்புறம் நம்ம டேகுக், இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ அழகாக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரின்சஸ் தாண்டா, டே அங்கிள் இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட டேடியா அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜேகே தாண்டா,
ஆமாம் பிரின்சஸ், இதுக்கப்புறம் இவர் உன்னோட அங்கிள் கிடையாது, உன்னோட டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரின்சஸுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓடி போய் குதிச்சு ஹக் பண்ணிக்கிறா அவங்க டேடியை. ஏய் பிரின்சஸ், ஹாப்பியா நீனு? ஐயோ டேடி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. ஆனால் இது வரைக்கும் டேடின்னு யாரையுமே கூப்பிட்டுட்டே இல்லை. எனக்கும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு என்னோட டீ டேடி, ஐயோ எனக்கு டீ டேடி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆள் அப்படியே நம்ம டேவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே பிரின்சஸுக்கு இறக்கி விட்டுட்டு அப்படியே முட்டி போகிறாங்க ஒரு போர்ஷன் முன்னாடி போயிட்டு. ஏய் என்ன எதுக்கு மறைச்சிட்ருக்க? அது அங்கிள், நான் முறைக்கெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரின்சஸை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீவன் கேட்க, இப்போ நம்ம டேயும் சரி அங்கே இருக்க எல்லாம் சரி அப்படியே சிரிக்கிறாங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு பிரின்சஸை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிரின்சஸை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் எங்களை பிரிச்சிடுவீங்களா? எனக்கு உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது அப்படியே மாதிரி ரொம்ப க்யூட்டாக கேட்குறான் நம்ம ஜியோன். இப்போ நம்ம டே தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, யார் சொன்னது என் ஜீவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு பிரின்சஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு என் ஜீவனே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பேபி சிட்டராக இருந்த நம்ம டே வந்துட்டு இப்போது டேடி ஆகிட்டாரு. இப்போ அதே மாதிரி நம்ம பிரின்சஸ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வேனில் ஏற்றி வர்றதுக்கு. அங்கே இருக்கவங்களாம் தெரியும் நம்ம டேக்கு 2 பேரும் கல்யாணம் தெரியும். பட் இருந்தாலும் இத்தனை நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை திடீர்னு சைடு அடிக்காமல் இருக்க முடியுமா? அங்கே இருக்க பொண்ணுங்களா அப்படியே தான் பார்த்துட்ருக்கு. இப்போது நம்ம ஜேகேவோட என்ட்ரி. அவர் அப்படியே அங்கேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றாரு. நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு பிரின்சஸ் பேக்கில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு நம்ம டேயை பார்த்துட்டு, டார்லிங், டார்லிங், ஏய் ஜேகே என்னாச்சு உனக்கு புதுசா? அது ஒன்றும் இல்லை டார்லிங், நீங்கள் பிரின்சஸை சீக்கிரமாக விட்டுட்டு வரீங்களா? வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. க்ளீனிங் ஒர்க்கா? ஆமாம், வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஜேகே ஒரு கண்ணை அடிச்சுட்டு போக, அங்கே இருக்கவங்களாம் பார்த்து வயிறு எரியுது நம்ம ஜேகே பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே போயிடுறாங்க. இப்போது அங்கே இருக்க பொண்ணுங்களாம், டே சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கும் ஜேகேக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஹலோ, அப்படி என்னங்க பொய்யாவா கல்யாணம் ஆகும்? இதோ பாருங்கள் கையில் ரிங்கு. இல்லை, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எங்களுக்கும் பேபி சிட்டராக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சோம். சரி ஓகே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் வந்துடுவாளுங்களே ஆனாவனா அடைச்சி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி விரட்டி விட்றா. இப்போது நம்ம டே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்கடா. ஆக்சுவலாக அவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப்பை யாராலுமே லீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க நம்ம டேக்கு 2 பேரும். இப்போது நம்ம ஜேகே அப்படியே மார்க்கெட் போக பின்னாடியே நம்ம டே அழகாக ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க, நம்ம டே பின்னாடியே வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூடையில் வாங்கிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க, நம்ம டே பின்னாடி அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து வர்றாங்க. இப்போது அங்கே ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அது நம்ம ஜேகேக்கு வந்து ஓட்ட தெரியாது. இப்போது அழகாக நம்ம டே வந்து நம்ம ஜேகேக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு அழகாக 2 பேரும் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்காங்க ஸ்கூட்டரை. அப்படியே ஸ்கூட்டர் ஓட்டி முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜேக்கியோட காலில் கல் தடுக்கி விட்டுது. இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜேக்கியை தூக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி அப்படியே நம்ம டேயை பார்த்துக்கிட்டும், நம்ம டே அப்படியே நம்ம ஜேக்கியை பார்த்துக்கிட்டும் அழகாக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தா நம்ம டே நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஜேகே அப்படியே அந்த கவுண்டர் டாப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே வந்துட்டு ரொம்ப தப்பாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு இறங்கி வந்து நம்ம ஜேகே குக் பண்ண, இப்போ நம்ம டே அப்படியே அழகாக பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்கவுங்க சமைச்சதை அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வெஷல் வாஷ் பண்ணுறப்போ நம்ம டே பேக் ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிக்கிட்டு, ஸோ அந்த கிச்சன் ஒர்க்கெல்லாம் அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டு அப்படியே மொட்டை மாடியில் கொண்டுட்டு போயிட்டு துணி காய போடுறோங்கிற பேரில் நம்ம ஜேகே அப்படியே தண்ணியை ஃபுல்லாக டே மேலே உதற, நம்ம டே ஒரு ட்ரெஸ் எடுத்து தண்ணியை ஃபுல்லாக ஜேகே மேலே உதற. ஸோ அப்படியே இங்கே ஒரு ஹக் பண்ணிக்க. ஸோ அவ்வளோ ரொமான்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை அவ்வளோ அழகாக லீட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இப்போது அப்படியே ஒரு வெட்டிங் ஹாலை காட்டினோம்னா அங்கே நம்ம டேக்குக் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம யூன்மின் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஃபாதர் முன்னாடி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இப்போது நம்ம டே அப்படியே போயிட்டு ஒரு பர்சனோட கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எஸ், நம்ம பிரின்சஸுக்கும் ஜியூனுக்கும் ஒரு அழகான வெட்டிங் நடக்க போகுது. இப்போ நம்ம டே அவ்வளோ அழகாக ஒரு டேட் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பிரின்சஸோட கையை பிடிச்சி ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு அப்படியே ஜியூன் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு நம்ம டே அப்படியே நம்ம பிரின்சஸோட கையை பிடிச்சி ஜியூனோட கையில் வச்சுட்டு, ஜியூன் இங்கே பாருப்பா, என் பிரின்சஸ் என் வீட்டு ராணி, என் வீட்டு தேவதை, அவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு தெரியும்ப்பா ஜியூன், நீ ரொம்ப நல்லா பார்த்துப்ப பிரின்சஸை. இருந்தாலும் ஒரு அப்பாவா இதை நான் உன்கிட்ட சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன். என் பிரின்சஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டியரி ஐஸோட நம்ம டே சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜியூனா, அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், அவள் என்னோடய பிரின்சஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே நம்ம டேயை ஹக் பண்ணிக்கிறா. அப்பா அப்பா எனக்கு கல்யாணம் ஆக போகுதா? அப்போது இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அழ. இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு, ஹே பிரின்சஸ், எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்ருக்க? அப்பாவும் நானும் எங்கே போக போகிறோம்? இங்கே தானடா இருக்க போகிறோம், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்க போகிறீங்க, எதுக்குடா இப்படி அழற? அம்மா இருந்தாலும்மா உங்கள் கூட எங்கே பாரு பிரின்சஸ், இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ ஜீவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. என் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவனை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரோட டியர்லாம் ஹைட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரின்சஸோட கண்டினத்தில் இருக்க அப்படியே அந்த டியர் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு, எங்கே பாரு பிரின்சஸ், உனக்கு நான் எப்போவுமே இருப்பேன் சரியா? இந்த ஜீவன் மட்டும் உன்னை ஏதாவது பண்ணான்னு வையேன், என்கிட்ட வந்து சொல்லு, ஷூட் பண்ணிடுவோம் சரியா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம பிரின்சஸ் அப்படியே சிரிக்கிறாங்க. மாமா இப்போ கூட நீ பற்றியா எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு, ஹே மாப்பிள்ள உங்ககிட்ட பேசாமல் வேறு யார்ட்டா பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம யோங்கி தாண்டா அப்படியே வந்துட்டு, சரி ஓவராக எமோஷனை போடாதீங்க, என் வீட்டு மருமகளை எதுக்கு அழுதுட்டுருக்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு வந்திருக்கேன், இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி சொல்ல, இப்போ நம்ம ஜெமன் அப்படியே போயிட்டு நம்ம பிரின்சஸை ஹக் பண்ணிக்கிட்டு, ஹே பிரின்சஸ் என்னாச்சு, எங்கள் கூடவே தானே இவ்வளோ வருஷம் இருந்த, இதுக்கப்புறமா இருக்க போகிறேன், எதுக்குடா அப்படி அழுதுட்டுருக்க, இது உன்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட், இதை என்ஜாய் பண்ணு, அழாத சரியா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம பிரின்சஸ் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ஹாப்பி டியரும் வருது, ஒரு சேட் டியரும் வருது. ஸோ அவ்வளோ அழகாக அந்த மேரேஜ் நடந்து முடியுதுடா. இதுக்கப்புறம் நம்ம டேக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம பிரின்சஸும் ஜியூனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம யூன்மீனும் இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போடாமல் ரொம்ப அப்படியே லவ்வாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த 3 ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? ஓகேடா, இந்த ஒரு மூவியை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு இந்த மூவி? ப்ளீஸ் எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேச பேச ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய் ஆமி, சலாமிடா.